பிரகலாதனுக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை? படாத கஷ்டப்பட்டு நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் தனித்தனியாக வந்து வீடியோ போட்டு கொண்டு இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளை வந்து எங்களால் உண்மையிலே பிரச்சனை தான். என்ன பிரச்சனை? ஃபோனுக்கு மேலே ஃபோன் அடிச்சோ இல்லை எங்களை காண்ற டைமில் வந்து கேட்காதீங்க. இந்த ஆர்ஜி தமிழா சேனல் வந்து இவரோட சண்டை பிடிச்சிட்டார், அவரோட போய் சேர்ந்துட்டாங்க, இவரோட சண்டை பிடிச்சிட்டாங்க, இந்த டீமோட போய் சேர்ந்துட்டாங்க. போலீஸ் ப்ரெஷரில் இங்கே பக்கம் வந்து பொதுமக்களோட ப்ரெஷரில் பொம்பளை பிள்ளை சின்ன பிள்ளையில தோளில் ஏதோ இப்படி தட்டிவன் கதைச்சிருக்கான்னு போல ஏமாத்துறாருன்னு சொல்லி வீடியோ எடுத்து ஒரு ஆளை மனக்கெடுத்தணுன்ற நோக்கம் எல்லாமே இல்லை. அப்படி பிரகலாதனுக்கு என்ன இது மன உளைச்சல், மணல் பிரச்சனை, அதில் இந்த ஆன்மீகத்துக்கு போயிட்டாரான்னு சொல்லி என்ன நடந்தது உங்களுக்கு? என்ன பிரச்சனைடா? இந்த முடி வளர்த்து கொண்டு இப்படி திடீரா சொல்லி கொண்டு வந்து இந்தியருக்கு இடையில் இருக்கிற பிரச்சனையோ அந்த டிப்ரெஷன்லையும் அந்த ப்ரெஷர்லையும் எல்லாம் பர்சனல் பிரச்சனைகளாலையும் வந்து என்ன செய்யறேன்னு சொல்லி தெரியாமல் ஒரு வணக்கம் தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாத் கேஜே திவா. ரொம்ப நாளைக்கு அப்புறமா இந்த ஒரு இன்ட்ரோ இல்லாதனாலே வந்து நிறைய பேர் நிறைய கொஸ்டின் வந்து கேட்குறீங்க. என்ன ஆச்சு பிரகலாதனுக்கும் திவாக்கும்? அது கொமாண்டில் மட்டும் கிடையாது, பர்சனலாக கால் பண்ணி கூட பிரகலாதனுக்கும் திவாக்கும் என்ன பிரச்சனை, என்ன சண்டை, இது அது இதுன்னு சொல்லி 1000 கேள்விகள். ஆமாம், உண்மையிலே வந்து இந்த வீடியோவில் பிரகலாதனுக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை அண்ட் அதை தாண்டி சேனலில் இப்போ ஏன் தனித்தனியாக வந்து வீடியோ போட்டு கொண்டிருக்கிறாங்க, அடுத்தது அப்படி நிறைய கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்கிற விதமாகத்தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. உண்மையிலே வந்து என்ன சொல்ற, சேனல் தொடங்கி கிட்டத்தட்ட 3 வருஷம் இருக்குமா? 2022 9ஆம் மாதம் 2023 9ஆம் மாதம் 29ஆம் தேதி முதல் வீடியோ. அப்போ 2023 1 வருஷம், 24 2 வருஷம், 25 3 வருஷம், இந்த வருஷம் இந்த வருஷம் 9ஆம் மாதம் 29ஆம் தேதி வந்து 4 வருஷம். 4 வருஷமாடா? 4 வருஷம். ஆமாம். ஸோ அப்போ கிட்டத்தட்ட 4 வருஷமாக போகுது. இந்த 4 வருஷமாக நிறைய பேர் வந்து எங்களை ஃபாலோ பண்ணி பார்த்து கொண்டிருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும், ஆரம்பத்தில் வந்து நானும் பிரகலாதனும் வீடியோக்களில் வந்திருப்போம். ஸோ இப்போ வந்து ஏன் தனியாக போகிற இப்போ நிறைய பேர் வந்து அதான் பிறலாம் சொன்ன மாதிரி பர்சனலாக கோல் எடுக்கிறவங்க வந்து சொல்கிறாங்க, தம்பி நாங்கள் ஒருத்தரையும் சொல்ல மாட்டோம், பர்சனலாக கூட சொல்லுவோம், ஏதாவது உங்களுக்கு உள்ள பிரச்சனை இருக்கா, தனித்தனியாக வீடியோ போடுறீங்களே, என்ன நடந்தது உங்களுக்கு அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தவங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக நாங்களும் நிறைய நாளைக்கு பிறகு வந்து சந்தித்து உண்மையிலே என்ன பிரச்சனை என்றதை வந்து இந்த வீடியோவில் வந்து கதைக்க போகிறோம். அதுக்காக தான் இந்த இன்ட்ரோ. கிட்டத்தட்ட இப்போ நான் நினைக்கிறேன் ஒரு வருஷமாக இப்போ இந்த வருஷம் ஆரம்பித்ததுலேருந்தே தனித்தனி ரக்கில் போகுது போல். ஆனால் தனித்தனி ரக்கில் போனாலும் எல்லாருமே வந்து ஒன்றா தான் இருக்கும். அதை முதல்ல வந்து சொல்கிறோம். ஆனால் சந்திக்கிறது வந்து சரியான குறைவாக இருக்கும். ஒன்று வந்து மாறி இருப்போம். எப்பயாச்சும் இருந்தோட்டு சந்திக்கிற சந்தர்ப்பங்கள் வந்து வரும். ஸோ அப்போ அந்த வகையில் இன்றைக்கு இந்த சந்திப்போட வச்சு இந்த டவுட்டுக்கெல்லாம் வந்து சரியான விளக்கம் கொடுக்கணுமன்றதுக்காக தான் இந்த காணொளி. ஸோ எங்களை விரும்பி பார்க்குறவங்க, இந்த சேனலை வந்து நிறைய நாளாக வாட்ச் பண்ணி கொண்டு இருக்கிறவங்க எல்லாரும் கேட்ட கேள்விக்கான பதில் நாங்கள் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ வீடியோக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லுவோம், நாங்கள் எல்லா வீடியோலையும் இதை சொல்லுவோம், இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுவோம்னு சொல்லி. நீங்கள் பண்ணுறீங்களோ தெரியல, பார்த்துருக்கிறவங்க வந்து முதல்ல வந்து கீழே வந்து அப்படி இதில் காண்பிக்கிறேன், கிரீன் ஸ்க்ரீனில் வந்து கட் பண்ணிவிட்டு அதான் வந்து உங்களுக்கு காண்பிக்கிறது வந்து அதாவது எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்றதை வந்து நாங்கள் ஸ்க்ரீனில் வந்து கட் பண்ணிவிட்டு இதில் காட்டுவோம். ஆனால் இப்போ சும்மா அதை சொல்லிட்டு போகிறோம், அதை சொல்கிற பழக்கத்தில் போய் சொல்லிட்டு போகிறோம். இருந்தும் நாங்கள் கேட்டு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடாது, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து பண்ணலாம். ஆனால் நிறைய பேர் வந்து பிடிச்சி பார்க்குறவங்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதை வந்து மறந்துடுறாங்க. ஏன்னா இப்போ கொஞ்சம் காலம் நல்லா சரண்டு ஓடி கொண்டு வந்தது. ஆனால் இப்போ வியூஸ் போனாலும் வந்து அந்த சப்ஸ்கிரைபர் கவுண்டிங் வந்து கொஞ்சம் மெதுவாக தான் போய் கொண்டு இருக்குது. ஸோ என்னன்னு இருந்தாலும் வந்து ஸோ 4 வருஷத்துக்கு முதல்ல ஆரம்பித்த அந்த 0வில் ஆரம்பித்த சேனல் வந்து இன்றைக்கி 1,63,000 ஆமாம் 63,000 சொந்தங்கள் தான் சொல்லலாம், சொந்தங்களை வந்து சம்பாதிச்சிருக்கு. ஸோ உண்மையிலே வந்து அதுக்கு சந்தோஷப்படுறோம். சரி, இப்போ யூடியூப்புக்குள்ளே வரும், அதாவது முதலாவது இந்த யூடியூப் அப்படி ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்றதுக்குள்ளே வருவோம் வந்து. ஸோ முதலாவது அப்படி அதை சொல்லுவோம். ஸோ முதல்ல சொல்லணும்னு சொன்னால் சொன்ன மாதிரி தான் எல்லா பேரும் வந்து நிறைய வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்போம்.
சின்ன வயசுலேருந்தே இந்த ஒரு ஃபீல்டு வந்து பிடிக்கும். அதாவது ஸ்கூலில் அவன் என்னை வந்து சந்தித்ததும் நான் அவனை சந்தித்ததும் வந்துட்டு ஒருத்தருக்குள்ளே வந்து இருக்கிற டேலண்ட் மூலம் தான் வந்து. ஸோ அப்படி ஆரம்பித்து அதுக்கப்புறமா வந்து எங்களோட ஊரில் ஒருத்தர் வந்து சோஷியல் மீடியா பற்றின சில விஷயங்களை வந்து வெளியில் காமிச்சிட்டு இருந்தார். யூடியூப் சேனல் பண்ணுறது, ஃபேஸ்புக்கில் வந்துட்டு வீடியோக்குள்ளே அப்லோட் பண்ணுறது. அப்போ எங்களுக்கு இந்த ஒரு ஃபீல்டு பிடிக்கும் அப்படிங்கிறனால அவர் மூலம் போய் ஜாயின் பண்ணி அவர்கிட்ட இருந்து சில விஷயங்களை வந்து கற்றுக்கொண்டோம். கற்றுக்கிட்டுட்டு அப்படியே ஸ்கூலில் படிச்சுட்டு என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து சில பிரச்சனையால் வந்து நான் படிப்பை கண்டினியூ பண்ணிடலாமல் நான் வெளியில் வந்துட்டேன். அவன் படித்து கொண்டு இருந்தான். கண்டிப்பாக அவன் படித்தாலும் நான் வெளியில் வந்து படிக்காமல் நான் வேலைக்கு போனாலும் அப்பையும் அவன் படிப்பை விட்டுட்டு வெளியே, அதாவது ஸ்கூலுக்கு போயிட்டு அவன் வீட்டு வந்தாலும் நானும் வேலை முடிச்சுட்டு வந்தாலும் திரும்ப 2 ஒன்றா சேர்ந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து பண்ணுறது. அப்படியே போய் கொண்டிருக்கும் போது இந்த யூடியூப் பண்ணுறது இல்லை, இந்த கலை சம்பந்தமாக வந்து கலைத்துறையில் நிறைய இது இருக்குது தானே. இப்போ மியூசிக்காக இருக்கட்டும், இந்த டான்ஸிங்காக இருக்கட்டும், இல்லாட்டி அந்த பாடலுக்கு வந்து இந்த வீடியோக்கள் எடுத்து எடிட் பண்ணுறதா இருக்கட்டும், அப்படியான விஷயங்கள் செய்து வந்தேன். ஏன்னா அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 2016-17 காலகட்டங்களில் வந்து யூடியூப் பண்ணுறது வந்துட்டு, ஆனால் அதை பாவிக்கிற ஆட்களோட வீதம் இலங்கையில் இல்லை. இலங்கையில் அந்த மொனிட்டேஷன் இல்லை. ஆனால் யூடியூப் வந்து ஒபிஷியலாக அப்போ தான் அறிமுகமாகி ஸோ எல்லார்ட்டையும் பரவி கொண்டு வந்துருக்கு. அந்த டைமில் வந்து நாங்கள் அது சம்மந்தமாக யோசிக்கல. அந்த கலை சம்மந்தமாக தான் தெரியும். அவன் சொன்ன மாதிரி வந்து இந்த வேலைகளுக்கெல்லாம் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் அப்படியே வந்து நாங்கள் கண்டினியூ பண்ணி கொண்டு இருந்து நாங்கள் அந்த பயணத்தை வந்து விடலை. கிட்டத்தட்ட ஸ்கூல் படிக்கிற எனக்கு தெரிஞ்ச 9ஆம் ஆண்டுண்டா 2014 ஆண்டு அந்த ஆரம்பிச்சு, அதாவது முதலாவது நானும் ஸ்கூலில் சந்தித்தது வந்து அப்படியே தொடர்ந்து வந்து போனது. ஸோ அதில் வந்து நிறைய பேர் வந்து எங்களோட சேர்ந்தாங்களே. அதாவது என்ன சொல்கிறேன், இதை தாண்டி இன்னும் நிறைய பேர் வந்து இருந்தவங்க எங்களோட. அப்போ அவங்கள எல்லாரையும் சேர்த்து கொண்டு தான் நாங்கள் ஓடிக்கொண்டு இருந்தாங்க. அப்போது ஒரு காலகட்டத்தில் எல்லாம் ஸ்கூலெல்லாம் முடித்து வெளியில் வந்து அதுக்கப்புறமா வந்து நிறைய அந்த என்ன சொல்கிற கோர்ஸுகள் எல்லாம் வந்து முடித்து வெளியில் வரைக்குள்ள வந்து முக்கிய தேவையாக இருந்தது வந்து பணம். ஸோ அப்போ அவன் ஆரம்பத்துலேருந்து வேலைக்கு போக ஆரம்பித்தவன் வந்து, ஆனால் இருந்தாலும் அது பிடிச்ச துறையில் வேலை செய்கிறத போல் ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் வந்து கிடைக்காதானே. ஸோ அப்போ என்ன செய்கிறேன்னு சொல்லி யோசிச்சு கொண்டு இருக்கக்குள்ள தான் அந்த டைமில் 2020ஆம் ஆண்டு இதை வந்து யூடியூப் 20-21 சம்திங் யூடியூப்பில் மொனிட்டேஷன் வந்து இலங்கைக்கு வந்து கிடைச்சது. அதை தொடர்ந்து வந்து நிறைய பேர் வந்து ஜஃப்னால இருந்தும் அண்ட் வந்து கொழும்புல எல்லாம் வந்து மெடிக்கல் எல்லாருமே. ஸோ அந்த ஒரு சில யூடியூபர்ஸ் வந்து ஆரம்பித்தாங்க. ஆனால் அதில் மோஸ்ட்லி வந்து ஒரு சில சேனல் தான் வந்து ஃபேமஸாக போய் கொண்டிருந்தது. ஸோ அப்போ எங்களுக்கு முதல்ல ஒரு ஆர்வம் வந்தது. அப்போ அதுக்கு முதல்ல வந்து ஜஃப்னால நேரத்தோட நாங்கள் வந்து அதான் எங்களோட ஜஃப்னா முதல் பயணம். இங்கே வந்து ஒரு எஃப்எம்ல வேலையை வந்தது. அப்போ இங்கே வேலையை வந்துட்டு அதை முடிச்சுட்டு திரும்ப, அதாவது அது கொஞ்சம் செட்டாகலேருந்து திரும்ப போயிட்டு நம்ம சுயமாக ஏதாவது செய்யணும்னு சொல்லி அப்போ இந்த யூடியூப் வந்து செய்த நாங்கள் வந்து ஆரம்பத்தில் அனுசாண்ட சேனல் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து அப்படி ஒன்று வந்தது. அப்போ ரெண்டாவது வந்து கிரியேட் பண்ண சேனல் தான் முதல்ல இந்த ஆர்ஜி தமிழா. இந்த ஆர்ஜி தமிழா பேர் எடுக்கிறதுக்கே வந்து நிறைய நாள் வந்து போராட்டம். அதாவது என்ன செய்கிறேன்னு சொல்லி யோசிச்சு கொண்டு தான் அவனை வந்து பேர்கள் சொல்லுவான். ஒரு எத்தனை பேர்கள் 1000 பேர் செலக்ட் பண்ண, அதே மாதிரி பேர் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் லோகோ கிரியேஷன் பண்ணுறதுக்கு, அதாவது இப்போ நீங்கள் எங்கள்கிட்ட அந்த லோகோ நான் சைட்டில் ஆட் பண்ணுறேன்னு பாருங்க. உங்களோட லோகோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விளங்கும். அது வந்து அப்படி ஆர்ஜேன்னு சொல்லி அதுக்குள்ளேயே வந்த மாதிரி அதுக்குள்ள மைக் சிம்பிள். இப்போ நிறைய பேர் யோசிப்பீங்க வந்து ஏன் அதில் வந்து இந்த மைக் சிம்பிள் இருக்குன்னு சொல்லி. உண்மையாக நாங்கள் அந்த சேனல் ஆரம்பிக்கக்குள்ள அந்த நோக்கம் அப்படி இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவில் பிகாண்ட் ரூட்ஸ் அப்படி இப்படி பெரிய பெரிய சேனல் இருக்குது தானே, அந்த சேனல் மாதிரி இதை வந்து கொண்டு வரணும். ஸோ அப்போ நிறைய பேரை வந்து நிறைய இளைஞர்களை நிறைய பிள்ளைகள் எல்லாம் வந்து சேர்த்து அதில் வேலை செய்யணும். அவங்களுக்கு வந்து இப்போ என்ன சொல்கிறேன், இந்த ரோட்டில் போய்ட்டு எடுக்கிற மாதிரியோ இல்லை இந்த இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி ஒரு இது வரணும் தானே. அப்போ எல்லாத்துக்கும் என்ன முக்கியம், மைக். அப்போ மைக் கவரை எல்லா எக்யூப்மெண்ட்டும் முக்கியம். ஸோ அப்போ ஆனால் வந்து இந்த மைக்கை வச்சு நாங்கள் இந்த லோகோ க்ரியேட் பண்ணணுன்றதுக்காக வந்து இந்த அதுக்குள்ளேயே அப்படி ஆர்ஜே என்ற அந்த பேரும் வரணுன்றதுக்காக வந்து அதை கொண்டு வந்தது. ஆர்ஜே என்ற நோக்கமும் அதான், என்ன சொல்கிறேன், ரேடியோ ஜோயின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்போ அதை வச்சு தான் ஆர்ஜே தமிழான்றதை வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணேன். அதுக்கு முதல்ல வந்து உண்மையிலே நிறைய பேர்கள் வந்து நான் வந்து அடி பார்ப்போம், அவனும் வந்து சொல்லுவான் வந்து இல்லை இது நல்லா இல்லை, இது நல்லா இல்லை, இது நல்லா இல்லை, அப்படி ரிஜெக்ட் பண்ணி போய் கொண்டு இருந்தது. அப்புறம் ஒரு பேர் வந்து, அதாவது இந்த ஆர்ஜி தமிழா பேர் வந்து ஓகே ஆகிட்டு சேனலை திறந்துட்டோம். லோகோ க்ரியேட் பண்ணலை. லோகோ வந்து அதை கீறி காட்டி அதை லோகோ டிசைன் பண்ணி அவர் சொல்லி அதை கலர் மாற்றி ஐயோ அதுக்கு ஒரு ப்ரோசஸ் போனது. அதுக்கப்புறம் தான் அதை அப்லோட் பண்ணி போட்டு, ஏன்னா ஒரு லோகோ அதை வந்து வடிவாக செய்யணும், அது கால ஆளுக்கு இருக்கணுன்றதுக்காக வந்து அதை மெனக்கட்டு அதை செஞ்சினாங்க அந்த டைமில். அதுக்கப்புறமா தான் இந்த யூடியூப் வந்து ஆரம்பிச்சு. அப்போ ஆரம்ப கட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன சேனலில் இருக்கக்கூடிய தான் எல்லாம் தான். ஸோ நாங்கள் வந்து நான் வந்து பின்னுக்கு இருந்து வேலை செய்து தான் நம்மளோட வேலை. அதாவது வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து அந்த வீடியோவை எப்படி டைட்டில் அடிக்கிறது, என்ன செய்கிறதுன்றது தான் நம்மளோட நோக்கம்.
அது அப்படியே ஒரு பழக்கப்பட்டு வந்தது. இந்த வீடியோ இப்படி கிரியேட் பண்ணலாம், அடுத்து வந்து இந்த வீடியோ வந்து ஸோ என்ன டைட்டிலோட எப்படி தம்ப்நெயில் டிசைன் பண்ணலாம் என்ற மாதிரி வந்து அந்த கண்டென்ட் கிரியேட் பண்ணுற வேலைகள் தான் நம்மளோட வேலையை நான் பார்த்து கொண்டு நான் வந்து. ஸோ இப்போ நாங்கள் ஸ்கூல் படிக்கக்குள்ளேயும் வந்து நானே என்ன ஒரு ஃபோன் எடுத்துக்கொண்டு தெரியல காட்டுக்கு மேலே ஏறியா ஆட விட்டு அப்படியே அதுல சொல்லியானும் இதுல இம்பார்ட்டன்டான ஒருத்தன் வந்து ராஜீவன் சொல்லி அவனும் இவனை ஒவ்வொருத்தர் வீடும் வந்து ஒவ்வொரு ஏரியா, ராஜுவும் ஒரு ஏரியா, ஒவ்வொரு ஏரியா, நான் ஒரு ஏரியா. ஆனால் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு பிறகு வந்து அவன் வந்து அவன்கிட்ட ஃபோன் எடுத்துகிட்டு வருவான், இவனும் அவன் ஏரியாவில் வந்துடுவான், நான் என் ஏரியாவில் வந்துட்டு 3 பேரும் போகிறதே வந்து காட்டுக்குள்ளே தான். ஸோ அப்படி போயிட்டு அவன் ஒரு பக்கம் ஒரு ஃபோனில் வந்து காட்டுக்குள்ள ஒழிஞ்சது பாட்டு படுத்திருப்பான், இவன் வீடியோ எடுப்பான், நடுவில் நான் ஆடுன்னு 10க்கு மேலே நான் விழணும். அது என்னென்னா அந்த டைமில் அந்த எடிட்டிங் எப்படி பண்ணுறது, எப்படி வீடியோ ஷூட் பண்ணுறது எல்லாம் ஒன்றுமே தெரியா, சொல்லி தரதுக்கும் ஆக்கள் இல்லை. அப்போ நாங்களே தான் சும்மா வச்சு எங்கள் லொக்கேஷன் தேடி போனால் அந்த காடு தான் நாங்கள் நம்ம ஏரியாவுக்கு தானே காடு சார்ந்த இடம் தானே. ஸோ அப்போ காடு இருக்கிறதால அந்த காட்டுக்குள்ளே வச்சு அந்த ஷூட்டில் பண்ணுறது வந்து. அப்போ இவர் இந்த இடத்துல ரெண்டு ஆடி நின்றா அது பக்கத்தில் வச்சு ரஜீவன் வந்து ஒட்டி நின்று பாட்டை போட்டுருப்பான், நான் இங்கேயும் நின்று அதை வீடியோ எடுத்து கொண்டு இருப்பேன். அப்படி தான் வந்து எடுக்கிறது. ஆனால் அது குவாலிட்டியும் இல்லை ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த பயிற்சி தான் இவ்வளோ காலம் 2014 பாருங்க, இப்போ கிட்டத்தட்ட 12 வருஷம் என்னடா. ஆமாம் 12 வருஷ ஜேர்னி வந்து, அதாவது யூடியூப் திறந்து 4 வருஷம் தான். நான் உண்மையிலே வந்து 12 வருஷ ஜேர்னி இது சம்மந்தமாக வந்து ஒரு ஆர்வம் வந்தது. அப்போ அப்படித்தான் இந்த சேனல் ஆரம்பித்து அப்போ முதலாவது வீடியோக்கள் வந்து பிர்லான் ஆரம்ப கட்ட வீடியோக்களில் வந்து பிர்லான் போட்டு கொண்டு இருந்தவன் போட்டு அதுக்கப்புறமா வந்து ட்ரக் மாதிரி என்ன அந்த ஹெல்பிங்ன்ற அந்த இதுக்குள்ளே வந்து போய்க்குள்ள வந்து சரி. அப்போ நானும் அதுக்குள்ளே வந்து என்ன சொல்கிறேன், இன்னும் வீடியோவுக்கு போய்க்குள்ள வந்து சரி உள்ளே போய் ஒரு முக்கியமாக முதலாவது ஒரு பிரச்சனை நினைக்கிறேன். ஒரு ஒரு பொம்பளை பிள்ளை, சின்ன பிள்ளையில தோளில் ஏதோ இப்படி தட்டிவன் கதைச்சிருக்கான்னு போல், அதுக்கு வந்து பேட்டாக கொமாண்ட் அடிச்சவங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்காக வந்து நான் வீடியோக்குள்ளே கதைக்க வந்து ஃபஸ்ட்டாக முதல்ல நான் அப்போ தான் வந்து வீடியோக்குள்ளே கதைக்க வந்து நான் வந்து. ஆனால் பொதுவாக உண்மையிலே வந்து அதில் இன்ட்ரெஸ்டிங் இல்லை, வீடியோவில் என்னத்தை கதைக்கிறேன்னு சொல்லி எனக்கு ஏதோ இந்த டிரெக்ட் பண்ணணும் அப்படி தான் ஆர்வம் இருந்தது. ஸோ அப்படி தான் ஆரம்பித்தது. அப்படியே வீடியோக்குள்ளே வந்தாச்சு. அதுக்கப்புறம் திருந்தனே இப்போ ஒரு ஆள் கதைக்கிற துணை இருந்த இப்போ வான்னு சொல்லி இழுக்கிற மாதிரி வந்து இழுத்துவான் உள்ளவான்னு சொல்லி அப்போ அப்படியே கழிச்சு வீடியோக்குள்ளே அப்படியே ஜாயின் ஆகி வந்தாச்சுன்னு. அப்போ பார்க்குறவங்களும் வந்து இந்த நட்பை பற்றியும் இதை பற்றியும் கதைக்குள்ள வந்து இன்னும் சந்தோஷமாக இருந்தது. சரி, அது வழியில் எல்லாருக்கும் தெரியுது தானே. அப்போ இதுவுமே நல்லா இருக்குன்ற விட அப்படியே நான் சரி நானும் அப்படி வீடியோக்குள்ளே போய் இப்போ 2 பேருமே வந்து வீடியோ வந்து செய்ய வந்து வலிக்கிட்டோம் தானே. அப்போ முதலாவது பயணம் யாழ்ப்பாணம் வந்து நாங்கள் யாழ்ப்பாணம் வந்து வீடியோ போட்டுறாங்க. அதுக்கு உண்மையிலே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. அதில் வந்து நிறைய வீடியோக்கள் இந்த வலி சம்பந்தமான வீடியோக்கள், நம்மளோட வலியை சொல்கிற மாதிரி வீடியோக்கள் அப்படி இப்படின்னு தேடி இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்து போட்டுருந்தாங்க. அதுக்கு உண்மையிலே அந்த டைமில் நாங்கள் யாழ்ப்பாணம் வரைக்குள்ளே எனக்கு தெரிஞ்ச ஒரு 3500 4000 சப்ஸ்கிரைபர் இருந்தது. 10,000க்குள்ளே இருந்து 10,000 இல்லை, அந்த ரேஞ்சில் இருந்து இங்கே வந்து 10,000 சப்ஸ்கிரைபர் ஆகிட்டு. சரியா இங்கே வந்து யாழ்ப்பாணத்தில் நிற்கக்குள்ளேயே 10,000 சப்ஸ்கிரைபர் ஆகிட்டு வீடியோ நல்ல ரீச் கிடைச்சா. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஏர்னிங் இங்கே நிற்க போது தானே நம்மளுக்கு வந்தது. ஏர்னிங்கும் இங்கே நிற்கக்குள்ளே வந்தது முதலாவது இங்கே வச்சு தான் மெசேஜ் பார்த்தது. 1000 சப்ஸ்கிரைபர் தானே வந்திருந்தானே. அப்போ காசு சேமித்து கொண்டு இருந்தேன். அப்போ இங்கே வந்து நல்ல மற்ற வீடியோக்குள்ள மூளைக்குள்ளே வந்து அப்போ அந்த டாலர் வந்து சரியாக சேர்ந்துட்டு முதலாவது சம்பளம் வந்து வந்தது. அப்போ உண்மையாக வந்து முதலாவது சம்பளம் எல்லாம் வந்து பெருசாலாம் எதிர்பார்க்கல. நார்மலாக தான் ஜோதிச்சு கொண்டு இருந்தாங்க. இவ்வளோ சம்பளம் வந்தால் போதும், நல்ல சம்பளம் யூடியூப்பில் கிடைச்சது. அது வந்து நம்மளோட கடின உழைப்புக்கான ஒரு வெற்றின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அப்படி வந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். யாராச்சும் எந்த துறையிலாச்சும் முயற்சி செய்தால் அது வந்து சரியாக நடக்கும். அது மூலம் உங்களுக்கு அதுக்கான ஊதியம் சரியாக கிடைக்குமே அதை வந்து சொல்லணும். ஸோ அப்போ அப்படி தான் ஆரம்பித்து இந்த யூடியூப்பில் வந்தது. அப்போ யூடியூப்போ அப்படியே எல்லாருமே இந்த 15 இருபதுல நம்மளை கமராமேன் இப்போ வீடியோ எடுத்து கொண்டு இருக்கிறவர் தான். அவர் கமராமேன் இல்லை, அவர் வந்து தம்ப்நெயில் எடிட்டராக உள்ளே வந்தவர். அதுக்கப்புறம் வந்து சேனலில் என்னென்ன முக்கிய இதுகள் இருக்கோ அந்த இதுக்கெல்லாம் வந்து அப்படியே சம்பளம் இல்லாமல் வேலை பார்க்க தொடங்கிட்டார் வந்து. அப்போ நல்லா போய் கொண்டு இருந்தது. அப்போ ஒவ்வொரு ஆளாதுக்கு அப்புறம் வந்து கிஷோத்தா இருக்கட்டும், டஷாலியாக இருக்கட்டும், பிரசாந்தா இருக்கட்டும், அப்படி எல்லாருமே வந்து சேர்ந்து பயணிச்சு கொண்டு இருக்கக்குள்ள அடுத்த சேனல் இன்னொரு சேனல் அப்போ என்ன நிறைய பேர் இருக்குன்னு தானே டீம் ஒர்க் செய்கிறோம். ஸோ அப்போ இன்னொரு சேனல் வந்து செய்வோம். அது முக்கியமான ஒரு நோக்கமும் ஆர்ஜி தமிழா வந்து ஹெல்பிங்கில் இருக்குது. அதாவது ஹெல்பிங் வீடியோ செய்கிற சேனலாக இருக்குது. அப்போ என்டர்டெயின்மெண்ட், அதாவது எங்கள்கிட்ட இப்போ இந்த ஹெல்பிங் இது செய்கிறதால வந்து எங்கள்கிட்ட டேலண்ட் வந்து சில டைமில் முடங்கி போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்தது எங்களுக்கு. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஹெல்பிங் வீடியோ செய்கிறத விட்டு 1.5 வருஷமாக போகுது. ஆமாம் 1.5 வருஷமாக போகுது. நிறைய பேர் பதில் வந்து இந்த ஹெல்பிங் வீடியோ போட்டு தான் நீங்கள் உழைச்சி மற்ற வீடியோ கிரியேட் பண்ணலாம் தெரியாதுன்னு சொல்லி சொன்னவங்களுக்கு சரியான பதிலடி நாங்கள் கொடுத்துருக்கோம். நீங்கள் இப்போ வரைக்கும் பார்த்து கொண்டு இருப்பீங்க. ஸோ அப்போ அந்த ஹெல்பிங் அதில் செய்கிறோம். அப்போ அதை தடப்படக்கூட நம்மளோட ஜேர்னியும் சரியாக போகணுன்றதுக்காக வந்து இந்த பேர், அதாவது ஆர்ஜி வித் கேஜே என்ற அந்த சேனல் வந்து நாங்கள் உருவாக்கினாங்க.
அப்போ இந்த 2 சேனலும் வந்து ஒன்று தான். அதாவது ஆர்ஜி தமிழான்ற சேனலும் ஒன்று தான், ஆர்ஜி வித் கேஜி என்ற சேனலும் வந்து ஒன்று தான். ஸோ அப்போ ஆரம்பித்து அதுக்கப்புறமா வந்து அதில் என்டர்டைன்மெண்ட் வீடியோ போடுறாங்க, இதில் ஹெல்பிங் வீடியோ போட்டு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த ஹெல்பிங்கில் வந்து பிரச்சனைகள் இப்போ நிறைய பேர் வந்து இங்கே சந்திக்கிற நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க ஹெல்பிங் இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்க தானே, அப்போ நீங்களும் பண்ணலாம் தானே தம்பி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. டிரெக்டாக நீங்கள் அவங்களுக்கு காசு வர மாதிரி பண்ணலாம் தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையிலே ஆசை தான். உண்மையாக இப்போ கூட ஏதாவது சீரியஸான பிரச்சனைன்னா நாங்கள் அதை நீங்கள் காணொலியாக பார்த்துருப்பீங்க. ஆமாம், உயிர் போகிற கட்டம்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு அவங்களே வந்து டிரெக்டாக ஹெல்ப் பண்ணுற மாதிரி போய் சிலது வந்து பண்ணுறோம். பட் அப்படி பண்ணாலும் எப்படி சொல்கிற, இப்போ நம்மளோட வாழ்க்கை வந்து நல்லா போயிட்டுருக்கா அந்த டைமில் வந்து ஒருத்தங்க நெகட்டிவாக ஒரு விஷயத்தை வந்து நம்மளுக்கு பண்ணாலும் சரின்னு சொன்னால், நெகட்டிவாக கமெண்ட் பண்ணாலும் சரி வந்து நம்ம அந்த இடத்துல வந்து ஸ்டாப் ஆயிடும். அதாவது நம்மளை அடுத்த கட்டத்துக்கு போக விடாமல் யோசிக்க வைக்காது. அதை பார்க்க நம்ம பிள்ளையான ரக்கில் வருமா அப்படி இப்படி சொல்லிடலாம். அப்போ 100% வந்துட்டு நம்ம மேலே வரக்கூடாதுன்னு சொல்லி தான் யோசிப்பாங்க. அதனால் அவங்க நம்மள்ட்ட மூவ் பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களையும் வந்துட்டு நெகட்டிவாக தான் வந்திருக்கும். பட் அதை கண்டுக்க கூடாது. ஆனால் நிறைய பேர் வர அப்படி பண்ண அது எங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். ஒரு நெகட்டிவ் எனர்ஜி மாதிரி வந்து அது ஒரு ஃபீல் ஆகிட்டுமே. அவங்களுக்கு தெரியும் தானே, உங்களை சுற்றி இருக்கிறவங்களே எனி டைம் இப்படி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி கொண்டு இருந்தா, இப்போ நீங்கள் உங்களுக்கு சம்பளம் வருது இருந்தாலும் நீங்கள் ஏதோ ஒரு வயலில் கொள்ளை அடிக்கிறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி கொண்டு இருந்தால் அது உண்மையிலே கேட்க ஒரு ப்ரெஷர் மாதிரி நமக்கு வந்து அந்த யூனிவர்ஸில் மேஜிக்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு காட்டி கொண்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அது ஒரு திருப்தி இல்லாத மாதிரி வந்து இருந்தது. ஸோ உதவி செய்தாலும் முக்கியமான விஷயங்களை செய்யலாம்ன்றதுக்காக வந்து சரி, அப்போ அந்த பிரச்சனையோட அதுக்கப்புறமா அந்த ஜெயில் பிரச்சனை எல்லாம் போய் கிட்டத்தட்ட அதுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய செலவானது வந்து காசு கட்டினது. ஸோ அப்போ அந்த கோர்ட்ஸ் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து நாங்கள் முடிவு பண்ணாங்க, சரி பண்ணுவோம், ஹெல்பிங் பண்ணுவோம், மறைமுகமாக தெரிஞ்சவங்களுக்கு எடுத்து கொடுப்போம். ஆனால் தாண்டி வந்து முக்கியமான ஏதாவது ஒரு வீடியோ தெரியும் இப்போ ஒரு கிட்னி ஃபெயிலியரோ இல்லாட்டி ஏதாவது ஒரு எமர்ஜென்சியான ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றையுமே பார்க்காம வீடியோ எடுத்து போட்டு நம்ம மூலம் ஏதாவது ஒரு செய்து கொடுக்குறதுல வந்து என்ன சொல்கிறேன் தப்பு இல்லை. ஸோ அப்போ அதை செய்வோம். மற்றபடி வீடியோவை நம்ம நார்மலாக போட்டு கொண்டு இருப்போம் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சாங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சுட்டு போன வருஷம் ஃபுல்லாகவே வந்து நாங்கள் அப்படி அந்த டைமை வேஸ்ட் பண்ணிட்டோம். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த டிப்ரெஷன்லேயும் அந்த ப்ரெஷர்லேயும் எல்லாம் பர்சனல் பிரச்சனைகளாலையும் வந்து என்ன செய்யறேன்னு சொல்லி தெரியாமல் ஒரு அப்செட்டான ஒரு நிலைக்குள்ளே போன மாதிரி வந்து இப்போ மண்டையில் பாறாங்களை தூக்கி வச்ச மாதிரி அடுத்த கட்டத்துக்கு நகர இல்லாமல் ஒரே இடத்துல குந்திட்டு இருக்கிற மாதிரி அப்படி போய் இயலாது. ஒரு கண்டென்ட் யோசிக்க இயலாது, திருப்தியாக வழியில் போக இயலாது, ஒன்றுமே செய்ய இயலாத ஒரு நிலை மாதிரி இருந்தது போன வருஷம் வந்து. ஸோ அப்போ இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணிக்கணும் நினைச்சினாங்க. இல்லை, நம்ம சரியாக இந்த வருஷம் வேலை செய்யணும், சரியாக நம்மட வேலையை நம்ம பார்க்கணும். இப்போ எங்களோட வேலையை சேனல் கண்டென்ட் கிரியேட் பண்ணால் இப்போ செய்யலாமன்றத நோக்கத்தை வச்சு கொண்டு அப்போ நான் சொன்னேன் என்ன பிளான்டா இப்போ டீம் வச்சு பிளான் பண்ணிட்டு வந்து சரி அப்போ ஆர்ஜி தமிழால் வந்து நான் என்னால் முடிஞ்ச வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஆர்ஜி வித் கேஜியை வந்து நீ ஹேண்டில் பண்ண அப்படின்ற மாதிரி வந்து அப்படியே 2 பேரும் வந்து அதை அப்படி எடுத்துட்டோம். இப்போ 2 பேரும் எடுத்தாலும் ஆனால் எல்லாரும் டீம் தான். இப்போ அவன் போடுற வீடியோவும் எனக்கு தெரியும், என்ன வீடியோ இன்றைக்கி போட போகிறாங்க, என்ன பிளான் பண்ணுறாங்க, எந்த இடத்துல நிற்கிறாங்கன்னு சொல்லி. அதுமாதிரி நாங்கள் போட போகிற வீடியோவும் அவங்களுக்கு தெரியும். அந்த பிளானிங் எல்லாமே வந்து தெரியுமேண்டா அது ஒரு கம்பெனி மாதிரி சொல்லி வச்சுக்கொள்ளுங்க, ஒரு கம்பெனிக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இது. ஸோ அப்போ எங்களுக்குள்ள தனிப்பட்ட முறையிலையோ இல்லை ஏதாவது ஒரு என்ன சொல்கிறேன் கோபதாபங்கள் இருக்குன்னு சொல்லி உண்மையிலே நிறைய பேர் வந்து நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ அதில் இருந்தான் இப்போ இன்றைக்கு கூட நான் வண்டியில் வரைக்குள்ள ஒருத்தவங்களை வந்து என்கிட்ட கேட்டாங்க, ஏன் நீங்கள் தனித்தனியாக வீடியோ போடுறீங்களோ, உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டவங்க. உண்மையிலே பிரச்சனை தான். என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 சேனலுக்கு வீடியோ போடணும். அப்போ 2 சேனல்லையும் ஒரே இடத்துல நின்றா வந்து அது என்ன சொல்கிறோம் ஒரே கண்டென்ட். இப்போ முதல்லன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹெல்பிங் இருக்கும், ஒரு ஏரியாவில் போயிட்டு வந்து அந்த அதில் இருக்கிற ஒரு 4-5 மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்துடுவோம், அதையும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ இப்போ கண்டென்ட்டும் வேறதும் நாங்கள் சுயமாக க்ரியேட் பண்ணி கொடுக்கக்கூட மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை தானே. இப்போ ட்ராவல் ஃபுட் ரிவ்யூ அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கண்டென்ட் வேறையாக செஞ்சு கொண்டு இருக்கோம். ஸோ அப்போ ஒரே இடத்துல நின்றால் வந்து செய்யலை, அவன் வேறு டிஃப்ரெண்ட்டாக காட்டணும், நான் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக காட்டணும், சில முக்கியமான விஷயங்களில் மட்டும் சேரலாம்ன்றதுக்காக தான் சேர்ந்தேன். இந்த ஆர்ஜி தமிழா சேனல் வந்து நான் அவன்கிட்ட சொன்னேன் வந்து என்னென்னா ஆர்ஜி தமிழா சேனல் வந்து இப்போ மற்றவங்களை வச்சு தானே, அதாவது பிஹைண்ட் ரூட்ஸ் மாதிரி மற்றவங்களை வச்சு வீடியோ போடுற மாதிரி கொண்டு வரணும், ஆர்ஜி வித் கேஜி தான் நம்ம கொண்டு போவோம் சரியா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பிளான் இருக்குது. பார்ப்போம் அது சரியாக வந்தால் நடக்குதோ இல்லையோன்னு சொல்லி. இங்கே தான் எடிட்டர் மாதிரி பிடிக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் வந்துருக்கு. சரி, அதுக்கு ஆஃபீஸ் ரூம் எல்லாம் மேலே இந்தியாவில் இருக்கிற மாதிரி இப்போ கொஞ்சம் மாறிக்கொண்டு வருதுன்னு. ஆமாம், ஸோ நிறைய சில பிள்ளைகள் சில படிலாம் வாய்ப்பு கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறாங்க. பட் இப்போ இருக்கிற இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளை வந்து எங்களால் அதை வந்து முன்னெடுக்கல. அது பிளான் இருக்குது, பட் அந்த பிளானை வந்துட்டு கண்டினியூ பண்ணுறதுக்கான தருணம் வந்து இது இல்லை. ஸோ நாங்கள் வெயிட் பண்ணிருக்கு சில விஷயங்களை வந்துட்டு நம்ம பொறுத்திருந்து தான் பண்ணணும். அப்படியே சடன்லி ஆரம்பிச்சிடோம்டா அதில் நிறைய வரும். அதுலேருந்து அதை கொஞ்சம் வெயிட் பண்ணுறோம். ஆனால் கண்டிப்பாக வந்து நாங்கள் அதை செய்வோம். செய்து நம்மளோட ஏரியாவில் இப்போ நாங்கள் அந்த கேம்பஸ்
பிரதர் மாதிரி என்ன கேம்பஸில் இருக்கிறாங்க அவங்களோடையும் சந்திச்சு கைகளும் அவங்க சொன்னவங்க நல்ல விஷயம் நீங்கள் இந்த பிளான சொல்லிகள் வந்து நீங்கள் இதை செய்யுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொன்னவங்க. ஸோ அதை பார்க்க எனக்கு சந்தோஷமாக இருந்தது. கண்டிப்பாக இதை வந்து செய்யணும்னு சொல்லி. ஆனால் அதுக்கான அதான் ஒரு லோகோ கிரியேட் பண்ணுறதுக்கு இத்தனை நாள் எடுத்துட்டா ஒவ்வொன்றும் ப்ரோஜெக்ட் தாண்டணும் தானே. அப்போ அது வரைக்கும் ட்ரெண்டு சேனலும் சும்மா இருக்கக்கூடாதுன்றதுக்காக வந்து ட்ரெண்டு சேனல்லையும் வீடியோ போட்டு கொண்டு இருக்கிறோம். ஸோ ட்ரெண்டு சேனல்லையும் முடிஞ்ச அளவு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை எங்களால் தந்து கொண்டு இருக்கிறோம். அதாவது விரும்பி உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். இப்போ நம்மளை பிடிச்சவங்களெல்லாம் தாண்டி வந்து ஒரு 500 பேர் வீடியோ பார்த்தாலே அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஒரு 500 பேர் நம்மளை விரும்பி பார்க்குறாங்களே என்ற ஒரு திருப்தி வந்து நமக்கு இருக்கும், மன திருப்தி வந்து இருக்கும். ஸோ ஆனால் உண்மையிலே வந்து லட்சக்கணக்கில் பார்க்கல வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல கண்டென்ட்டை ஒரு நல்ல விஷயத்தை வந்து சொல்லணும், ஆனால் வந்து சரியாக இருக்கணுன்றதுக்காக வந்து நாங்கள் சரியாக அந்த வீடியோக்களை வந்து செய்து போட்டு கொண்டிருக்கோம். உண்மையிலே நிறைய பேர் வந்து நல்லபடியாக வாழ்த்தி கொண்டிருக்கீங்க. ஆனால் இப்படி 2 பேருக்கு இடையில் இருக்கிற பிரச்சனையோன்னு சொல்லி கேட்குற நீங்கள் வந்து உண்மையிலே சொல்ல போனால் வந்து பிரச்சனை இருக்கல. பிரச்சனைகள் ஒரே பிரச்சனை இது ஒன்று தான் வந்து அவன் சொன்ன மாதிரி தானே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு இடத்து இப்போ கதிராம யாத்திரையை சொல்லி இல்லை யாத்திரை போகணும்னு சொன்னால் இப்போ ஒரு சேனல் இருக்குன்னு சொன்னால் ஒரு ஆள் மட்டும் போயிட்டு அதை வீடியோ போட்டுக்கொள்ளலாம். இப்போ 2 சேனல் இருக்குது, 2 பேரும் அந்த ஒரு இடத்துக்கே போனால் வந்து 2 சேனலுக்கு ஒரே வீடியோ வந்து கொடுத்து கொண்டிருக்கீங்களா? வேற ஒரு வீடியோ எதிர்பார்ப்பீங்க, வேற ஒரு வீடியோ போடணும். பிரிஞ்சுதான் நிற்கிறாங்க. இப்போ இதுக்கு முதல்ல வந்து நானும் கிஷோத் நின்று பிரசாந்தும் பிரதான் நின்றாங்க. இப்போ நானும் பிரசாந்த் நின்றாங்க வந்து இவன் அங்கே கிஷோத் நின்று இப்போ நானும் பிரலானும் பிரசாந்த் வந்து நிற்கிறோம். ஸோ இப்படி தான் வந்து ஜேர்னி போய் கொண்டிருக்கு, மாறி 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 மாறி. ஸோ ஒவ்வொன்றா ஒரு ரகத்தால் ஓடிக்கொண்டிருக்கோம். ஆனால் உண்மையிலே ஹெல்பிங் வீடியோ செய்யக்குள்ளே இருந்த அந்த ப்ரெஷர் டிப்ரெஷன் வந்து இப்போ உண்மையிலே இல்லை. இப்போ வந்து இப்போ எங்களோட லைஃப் அப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏதோ இந்த ஒரு காற்றுல பறக்கணும்னு சொல்லுவாங்க, அப்படி ஒரு நிம்மதியான ஒரு லைஃப் மாதிரி இருக்கு. என்ன இப்போ நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஏதாவது எந்த ஒரு ப்ரெஷருமே இல்லை. ஒரு பக்கம் போலீஸ் ப்ரெஷரில் இங்கே பக்கம் வந்து பொதுமக்களோட ப்ரெஷரில் எதுவுமே இல்லை. உண்மையிலே வந்து இந்த உதவி செய்கிறதுக்கு காசு போட்டவங்க, உதவி செய்கிறவங்க, ஆனால் தாண்டி உதவி பெற்றுக்கொள்கிறவங்க எல்லாம் வந்து உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். அது வந்து ஒரு நல்ல விஷயத்தை செய்து கொண்டு வந்து இப்போ கூட பார்க்குறவங்க சொல்லுவாங்க, தம்பி நீங்கள் எத்தனை பேருக்கு உதவி செய்து நீங்கள் அவ்வளோ இதுன்னு சொல்லி. இப்போ நாங்களே கொண்டு செய்தாலும் நிறைய பேர் வந்து அதை செய்தவங்க ஒரு நல்ல விஷயம் நடந்து கொண்டிருக்கு. ஆனால் இடையிலிருந்து காய்ச்சி கொண்டிருக்கிற நிறைய பேர் தான் அந்த நெகட்டிவ் எனர்ஜியை க்ரியேட் பண்ணி அதை ஒரு மாதிரியாக வந்து மாட்டி விட்டாங்க வந்து. ஸோ அதான் என்ன சொல்லணும்னு சொல்லி தெரியலை. இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஹெல்பிங் பண்ணி கொண்டு தான் இருக்கிறாங்க. ஸோ நாங்கள் இனி செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னால் அதை வடிவாக அதுக்கு ஒரு டீம் வச்சு அதை சட்டபூர்வமாக தான் வந்து செய்வோம். அது கண்டிப்பாக பார்ப்போம், சாத்தியமாக இருந்தால் செய்கிறோம். ஆனால் இப்போதைக்கு அது சம்மந்தமான ஐடியா இல்லை. இப்போ எப்படி அந்த பாட்டிக்கு செய்து கொடுத்த மாதிரி அந்த பழைய வீடியோக்கள் மாதிரி அதே மாதிரி எமர்ஜென்சி ஏதாச்சும் வந்தால் நாங்கள் அதை வந்து வீடியோவில் பதிவு செய்வோம் கண்டிப்பாக. ஸோ வந்து இப்போ திவா சொன்ன மாதிரி வந்து ஒரு டீமாக வந்து உருவாக்குறதுக்கு கொஞ்சம் மூவ் பண்ண நாங்கள் தான். இப்போ முன்னாடி எங்களோட சேனலில், அதாவது ரேடியோ சேனலில் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது கூட வேலை செஞ்ச ஆர்ஜி பிள்ளைகள் அப்படியே நான் அவங்கள்ட்ட வந்துட்டு கேட்டப்ப ஒவ்வொருத்தாலும் ஒவ்வொரு ஒர்க்கில் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கல. ஆனால் இப்போ இந்த டேலண்ட் இருக்கிறவங்க யாராச்சும் வந்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு மெயில் பண்ணுங்கள், இல்லைன்னு சொன்னால் எங்கள்கிட்ட நம்பர் இருக்குது, கான்டாக்ட் நம்பர் இருக்குது, அதுக்கு உங்களோட டேலண்ட்டை அனுப்பிவிங்க. இப்போ ஏதாச்சும் ஸ்பீச் பண்ணியோ இல்லைன்னு சொன்னால் உங்களோட வீடியோஸ் இதை வந்து அனுப்பிவிங்க. நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு உங்களை வந்து இணைச்சு கொள்ளலாமா இல்லையான்னு சொல்லி நாங்கள் அதுக்கப்புறமா வந்து பார்ப்போம். ஸோ வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். சொன்னால் நாங்கள் இந்த இடத்துக்கு வளர்ந்து வரதுக்கு 2 பேரும் படாத கஷ்டப்பட்டு, நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்து அதே மாதிரி இல்லை ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் இப்போ எங்களோட இப்போ உடல் தோட்டத்தையோ இல்லை உடலில் இப்போ வெயிலில் திரிஞ்சு மூமு கறக்குதோ இல்லை வெயிலில் திரிஞ்சு அப்படி அதெல்லாம் வந்து பொறுப்பெடுக்கையில் முக்கியமாக இருந்தது வீடியோ எடுக்கணும்னு சொல்லி அலைஞ்சு திரிஞ்சு அப்படி ஓடி திரிஞ்சு. இப்போ தான் வந்து நண்பர்களாக சேர்ந்து இப்போ டீம் ஒர்க்காக செஞ்சு ஓரளவு ஓடி தரும். அது மூலம் இப்போ யாழ்ப்பாணம் வந்ததுக்கும் நிறைய யூடியூபர் நண்பர்மார் வந்து சேர்ந்தவங்க. ஸோ அப்போ அவங்க மூலமெல்லாம் வந்து இப்போ இங்கே அளவுக்கும் என்ன வீடியோ இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய எனக்கு அதான் விருப்பம் வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ என்ன தொழில் செய்கிறோமோ அந்த தொழில் சார்ந்த ஆக்களோட வந்து நண்பராக பழகணும்னு சொல்லி நாங்கள் முதல்ல இருந்ததை தாண்டி வந்து இப்போ யாழ்ப்பாணம் பையன் நிறைய பேர் முக்கியமான கேள்வி வந்து நீங்கள் சொந்த இடம் மட்டக்களப்பு தானே, ஏன் நீங்கள் அதிகமாக வந்து யாழ்ப்பாணம் சரி எனக்கு தெரிஞ்சுட்டு நிறைய வீடியோக்கள் வந்து இங்கே யாழ்ப்பாணம் பக்கமும் வெளி மாவட்ட பக்கமாக மட்டக்களப்பு தாண்டி வந்து வெளி மாவட்ட பக்கம் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் வந்து. ஸோ அதுக்கும் காரணங்கள் வந்து இருக்குது. இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எங்களோட ஊரில் என்ன கேட்டால் இன்னொரு ஆள் வந்தால் அவருக்கு அதை கண்டென்ட் க்ரியேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் வந்து. ஆனால் நமக்கு அங்கே வளர்ந்தால் வந்து அது சில விஷயங்களை செய்யலை. ஆனால் மோஸ்ட்லி என்னென்ன செய்யணுமோ அந்த வீடியோக்கள் அங்கே எடுத்து போட்டிருக்கோம். பெட்டரான வீடியோக்கள், நல்ல வீடியோக்கள், நிறைய ஹெல்பிங் வீடியோக்கள் வந்து மட்டக்களப்பில் எடுத்து போட்டிருக்கோம். ஆனால் இப்போ வந்து யாழ்ப்பாணத்தில் நிற்கிறது வந்து சில விஷயங்களாலையும் சில படிப்பு விஷயங்களாலையும் அதை தாண்டி வந்து ஸோ இங்கே வந்து தெரிந்தானே நிறைய நண்பர்கள் யூடியூப் நண்பர்கள் இருக்கிறாங்க. ஸோ இப்போ அதை நான் அண்டும் வந்து பிரசாந்தை சொல்லி கொண்டு வந்தேன். நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் யூடியூப் செய்கிறேன்.
ஸோ சரியான சக யூடியூப் நண்பர்களோட சேரக்குள்ள தான் அவங்களும் அந்த ஃபீல்டை பற்றி கதைக்கக்குள்ள வந்து நமக்கும் வந்து ஒரு 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 இதண்டு இருக்கும். ஓகே, நம்மளை மாதிரி தான் அவங்களும் செய்கிறாங்க, அவங்கள்ட்ட இருந்து நம்ம என்ன விஷயத்தை கற்றுக்கொள்ளணும், அவங்க எப்படி அந்த வீடியோ கிரியேட் பண்ணுறாங்க, நமக்கு ஒரு யோசனை. இப்போ இதே பெட்டிகுலரில் பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் செய்கிற தம்பியாக்கள் இருக்காங்க. ஆனால் வந்து அவங்க கண்டினியூவாக செய்கிறதில்ல. அதான் வந்து இருக்கிற பிரச்சனை. இப்போ குறிப்பிட்டு காட்டக்கூடிய ஒரு 1-2 சேனல்கள் தான் இருக்குது. ஆனால் யூடியூப் கமிட்டின்னு சொல்லி நிறைய என்ன சொல்கிற ஒரு டீமே வந்து இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சுன்னா அவங்க கண்டினியூவாக வீடியோ போடுறாங்க இல்லை. ஸோ இப்போ அவங்க எப்படி என்ன முதலாவது வீடியோ 2வது வீடியோ போடைகள் வந்து ஒரு மன உளைச்சல் உள்ளாக இருந்தால் என்னடா அது வியூஸ் போகுது இல்லை, என்னடா காசு வருது இல்லைன்னு சொல்லி. ஆனால் இந்த விஷயம் வந்து கண்டினியூவாக வந்து சரியான அந்த வியூஸ் போகக்கூடிய மாதிரி வந்து இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சுன்னே ஒரு நல்ல சொந்தங்களை வந்து சேர்த்து வச்சுருக்கோம். அவங்க வந்து சரியான சப்போர்ட் வந்து தந்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து எங்களால் முடிஞ்ச அந்த ஹார்ட் ஒர்க்கை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கோம். உண்மையிலே அதுக்கெல்லாம் வந்து கடவுளுக்கு தான் நாங்கள் வந்து நன்றியை சொல்லிக்கொள்ளணும். சரி, அப்போ நிறைய பேர் வந்து கேட்குறவங்க என்னென்னு சொல்லி பார்த்தா பிரகலாதனுக்கு என்ன இது மன உளைச்சல், மன பிரச்சனை, அதில் இந்த ஆன்மீகத்துக்கு போயிட்டாரான்னு சொல்லி என்ன நடந்தது உங்களுக்கு? என்ன பிரச்சனைடா, அது எப்படி சொல்கிறேன், 25 வருஷமா இல்லைன்னு சொன்னேன். இல்லாத ஒரு விஷயத்த வந்து இருக்குன்னு பார்க்கும்போது எப்படி சொல்கிறடா, இப்போ ஒரு சாப்பாடுன்றது வந்து நான் சின்ன வயசுலேருந்து சாப்பிடல, அதோட டேஸ்ட் வந்து தெரியல. நீங்கள் சொல்ல நான் வந்து கேட்கல. சடன்ல அதை சாப்பிடும்போது டேஸ்ட்டு பிடிக்கும் போது நான் அதை பிடிச்சி சாப்பிட்டு வந்தேன். 2-3 நாளே கண்டினியூ சாப்பிட்டு வந்தேன். அது சலிச்சு போகும் வரைக்கும் அது சாப்பிட்டு வந்தேன். அப்படிதான் வந்து ஸோ இது நாள் வரைக்கும் அதோட ஃபீல் வந்து எப்படி இருக்கும் எனக்கு தெரியல. அந்த ஃபீலை வந்து உணர்ந்ததும் அது ஒரு நல்லா இருக்கு, எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லை. நல்லா இருக்கு. உண்மையிலே வந்து கோயிலுக்கு போய் வந்து சாமியை கும்பிட்றது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது சொல்ல முடியாமல் இருக்கிற துயரெல்லாம் வந்து நம்ம வாய் விட்டு ஒரு ஆள்கிட்ட பகிர்ற மாதிரி வந்து பயந்து கொள்வோம். ஸோ அப்படி சொல்கிறது. இப்போ சில இடங்கள்ல வந்து நம்ம சில விஷயங்களை சொன்னோம்னு சொன்னால் அவங்க அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு பிரச்சனை அப்படி இப்படி வந்து இங்கே போனால் அது ஃப்ரீயாக வந்து ஒரு விஷயத்தை இதெல்லாம். அதே மாதிரி அதாவது நான் போகிற இடங்கள்லாம் வந்து சில நேச்சுரல் இடம் தான். கோயில்னு சொன்னால் இந்த ஆக்கள் இருக்கக்கூடிய பெரிய இடத்துக்குள்ள அப்படி போகிறல, காட்டு பகுதியெல்லாம் போகிறேன். அங்கே போனால் வந்து கடவுளை பார்க்குறோமோ இல்லையோ அந்த நேச்சுரலை வந்து நம்ம ஃபீல் பண்ணுறோம். அங்கே இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் நல்லா இருக்குது. அங்கே போய் வந்து ப்ரீத்திங் பண்ணும்போது நல்லா இருக்குது. அதை வந்து ஒரு மெடிடேஷன் சொல்லலாம். இன்றைக்கும் நிறைய பேர் வந்து காடு மேடுன்னு சொல்லலாம் லீவ் போட்டுட்டு போகிறாங்க, நிறைய ஃபீலை வந்து இதுறாங்க. அங்கே வந்து கடவுளை பார்க்குறதுல அவங்க அந்த ஜஸ்ட் அந்த ஃபீலுக்காக போவாங்க. அதே மாதிரி இது ஒன்று தான் வந்து அங்கே போயிட்டு மெடிடேஷன் தான். இல்லை, இந்த உலகத்தில் வந்து என்ன இருக்குன்னு சொல்லி நீங்கள் நம்புறீங்களோ அது வந்து இருக்குது. யூனிவர்ஸில் வந்து இது எவ்வளோ பேர் வந்து கடவுளை வந்து கும்பிட்றாங்க. அவங்கள நம்ம முட்டாளன்னு சொல்லல, அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்களை கும்பிட்றாங்க, அவங்களுக்கு செய்திருக்கு. எனக்கு சொல்ல போனால் இவன் வந்து ஒரு காலத்துக்கு முதல்ல வந்து சாமியே இல்லை, நீங்கள் முட்டாள் அப்படின்னு சொல்லி சொன்னவன் இன்றைக்கி வந்து சாமி இருக்குன்றான்னு சொல்லி சொன்னால் ஜோதிச்சு பாருங்க வந்து இதான் உலகத்தில் வந்து எல்லாமே வந்து இருக்குது. நீங்கள் கேட்குறது வந்து இது செய்யணும். சரி, அப்போ இந்த பக்தி பூர்வமாக வந்து இப்போ இனி வந்து ஃபுல்லாக அந்த ஆன்மீக பயணம் தானே உங்கள்கிட்ட? ஆன்மீக பயணம் எப்படி சொல்கிறது ப்ரோ, வந்து இப்போ இந்த 2-3 நாள் கூடி நான் காட்டுக்குள்ளே போனேன். இப்போ காட்டுக்குள்ளே போகல. ஸோ இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் இப்படி நம்ம மருந்து எடுத்துகிட்டு வரோம் இதுக்கு அப்படி அதே மாதிரி அப்போ அங்கே போய்க்கலாம் மன திருப்தியாக இருக்கு. திருப்தியாக இருக்கும் அங்கே போனால். அடுத்த யாத்திரை வந்து நீ இதுக்கு கதிராம போகணும்னு வந்து. சரி, அப்போ நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, ஏன் இந்த முடி வளர்த்து கொண்டு இப்படி திடீரா சுருட்டி கொண்டு எல்லா என் ஆரம்ப வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹேர் ஸ்டைல் இருக்கும். ஒரு வருஷத்துக்கும் ஒரு மாசத்துக்கு ஒரு வித்தியாசமான ஹேர் ஸ்டைல். ஆன்மீக பயணத்துக்கு போனதால நீ இப்படி செய்யல, அவனுக்கு பிடிச்சிருக்குன்றதால எனக்கு பிடிச்சிருக்கேன். ஒருத்தருக்கு பிடிச்ச விஷயம்ன்றது வேற, ஆன்மீகம்ன்றது வேற. ஆன்மீகத்துக்குள்ள இதெல்லாம் நீ இப்படி பண்ணுன்றத கட்டாயம் இல்லை, அப்படி பண்ணுன்றது இல்லை. இதுக்கும் ஆன்மீகத்துக்கு சம்பந்தமே கிடையாது. ஆன்மீகத்துல பெரிய பெரிய மகானா இருக்கிறவனை வந்து மொட்டை கூட அடிச்சுட்டு இருப்பான், அதெல்லாம் முடியை வளர்க்காம இருப்பான்னு சொன்னா எப்படி சொல்ற ஒரு 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 டாக்டர் மாதிரி கூட அந்த அளவுக்கு ஜென்டில்மேனா அப்படி கூட வந்து இருப்பானே. ஸோ இதுக்கும் ஆன்மீகத்துக்கு சம்பந்தம் கிடையாது. நான் போய் சாமி கும்பிட்றதெல்லாம் இது வளர்க்கணுன்றது கிடையாது. ரொம்ப நாள் ஆசை முடி வளர்க்க. அது வந்து கேரளாவில் வந்து ஃபுல்லாக வந்து அனுப்பி விட்டோம்ல, அதை இப்போ சாத்துன்னு சொல்லி இது எனக்கு தமிழ் உறவு கொடுத்தது. தமிழ் உறவை சாத்துவான் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆன்மீகத்துக்கு நான் பண்ற விஷயங்களுக்கு வந்து சம்பந்தம் கிடையாது. நான் அவ்வளோ பெரிய ஆளா ஜஸ்ட் ஆன்மீகத்துக்குள்ள போனதுல வந்து வெறுமனே அந்த மெடிடேஷனுக்கு மட்டும் மன கஷ்டமா இருந்தது. அதுல இருந்தா நீங்க திடீர்னு அதுக்கு போயிட்டு எனக்கு தெரியும் உண்மையில வந்து எல்லா விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, போன வருஷம் எல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையிலே ஒரு டீமா சேர்ந்த எல்லாருமே கிஷோத்துக்கு கூட, கிஷோத் வேறையாம இருந்தா கூட அவனுக்கு கூட டிப்ரெஷனா இருந்தேன்டா யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு நாங்கள் வந்து உலக ரீதியா பாதிக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லி. ஸோ அப்போ ஒவ்வொரு ஆளும் வந்து ஒவ்வொரு பயணங்களை மேற்கொள்ளைகள் வந்து அது சரியா இருக்கு. உண்மையிலே சாமியை தெரியோ இல்லை கோயிலில் போய் ஒரு அமைதி ஒன்று கிடைக்கும். அந்த அமைதி வந்து இப்போ இவங்க வந்து இந்த காட்டில் போய் வந்து பூஜை செய்கிறது, அந்த வேலோட மலையெல்லாம் வந்து உண்மையிலே ஒரு நல்ல இடம்.
ஸோ அப்போ அந்த இடங்களில் போய் வந்து பூஜை எல்லாம் வந்து பார்க்கக்குள்ள வந்து இன்னும் திருப்தியாக வந்து இருக்கும். ஸோ அப்போ அப்படியான இடங்களுக்கு நீங்களும் பயணம் செய்யக்குள்ள வந்து உங்களுக்கு வந்து உணர்வு ஒரு வருமே. கண்டிப்பா. அதாவது வெளிநாட்டில் இருக்கவங்களாம் லீவ் போட்டு எப்படி மற்ற மற்ற நாடுகளை சுற்றி பார்க்குறீங்களோ அப்படித்தான். எனக்கு ரொம்ப நாள் ஆசை. பெரிய உச்சி மலையில் போய் அங்கே நெருப்பு கொளுத்திட்டு அங்கே பாட்டு பாடிட்டு அங்கே அதில் தூங்கி எழுப்பிட்டு வரணும் அப்படின்ற ஆசைகள். அதைத்தான் இப்போ இது மூலம் பண்ணி கொண்டிருக்கேன். அனுபவம் மூலம் செய்திகள் வந்து சரி. அப்போ அதான் நான் வர்ற இது. அடுத்தது வந்து இப்போ ரீசெண்ட் டைமாக வந்து சில வீடியோக்கள் வந்து நண்பர் தமிழ் ரோடெல்லாம் தெரிறதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ அதுக்கும் வந்து ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறேன் நெகட்டிவாவோ இல்லை ஏதோ விஷயங்கள் வந்து கதைக்கிறாங்க. ஸோ ஆனால் உண்மையாக வந்து பார்த்திங்கன்னா அவரோட பயணம்ன்றது வந்து எனக்கு தெரிஞ்சது வந்து ஆரம்பத்தில் உண்மையாக என்னை பொறுத்த வரைக்கும் நான் இவன்கிட்ட அடிக்கடி சொல்கிறது வந்து நமக்கு யாரும் பகைவர்கள் இல்லை. அப்படி பகைவர்களாக இருந்தாலும் அவங்கள நண்பர்களாக மாற்றுறது தான் நம்மளோட வேலையாக இருக்கணும். ஸோ ஏன்னுண்டா வாழப்புறம் கொஞ்சம் காலமே என் மூத்த அந்த பக்கம் திருப்பி இந்த பக்கம் திருப்பி திரிறான். சரி, அவருக்கு அப்படி ஒரு தப்பான எண்ணம் இருந்தால் அவரை தப்பான எண்ணத்தோடு இருக்கட்டும், நம்மளோட வேலையை பார்ப்போம், அவ்வளோதான் நம்மளோட இது வந்து. ஸோ அப்போ தமிழரை வந்து ஆரம்பத்தில் அனுஷாண்ட சேனல் வந்து செய்து கொண்டிருக்கக்குள்ள முதலாவது வந்தேன் யூடியூபர்னு சொல்லி எங்கள் ஏரியாவில் வந்தேன்னு சொன்னால் அந்த டைம் 20,000 சப்ஸ்கிரைபர் போல் தமிழ் தான் அனுஷான் கூட்டி வந்து அனுஷான் தான் அறிமுகப்படுத்திடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து அப்படியே எல்லாருமே பழக்க முடிச்சு அந்த டைம்லேருந்து அப்படியே நண்பர்களாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு சில பிரச்சனைகளால் நாங்கள் வந்து இப்படி என்ன சொல்கிறேன் நேரடியாக சந்திக்க முடியாமல் வந்து இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ அதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறதாலாம் போகிறோம். மற்றபடி இவரோட சண்டை பிடிச்சிட்டார், அவரோட போய் சேர்ந்துட்டாங்க, இவரோட சண்டை பிடிச்சிட்டாங்க, இந்த டீமோட போய் சேர்ந்துட்டாங்க, இவங்களே இப்படி இருக்கிறாங்க, இவங்க துரோகம் பண்ணிட்டாங்க, அப்படியெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த நோக்கம் ஒன்றுமே இல்லை. எங்களுக்கு ஒருத்தருடையும் பயம் இல்லை. நாங்கள் அந்த டீமோடையும் இருப்போம், இந்த டீமோடையும் இருப்போம், அப்படி தான் வந்து சொல்லலாம். ஸோ எல்லாரும் நண்பர்களே ஒற்றுமையாக வந்து இருப்போம். அதான் கண்டிப்பாக நாங்கள் யார் கூடயும் வந்து நீ தான் வேணும்னு சொல்லி பிடிவாதம் பிடிச்சிட்டு நீ வேணாண்டுலாம் சொல்லிட்டு சண்டை பிடிச்சிட்டுலாம் இருக்கிறதில்ல. நீ வரப்பிரியா வா, நீ போ பிரியா நீ போ, சிவனேன்னு நாங்களும் வந்து இருப்போம். யாருமே வந்து பகிச்சு கொள்ள வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே நிறைய அதான் யூடியூப் நண்பர்களாக இருக்கட்டும் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ மட்டக்களப்பு அப்படின்ட்டுலாம் பார்க்காம இங்கே இருந்துட்டு வந்து கண்டென்ட் தான் சொல்ல விதுடோட்டன்னா எல்லாம் வந்து ஸோ இப்போ கண்டென்ட் இருந்த எல்லாம் வந்து உடனே வந்து எங்களுக்கு சொல்லுவாங்க, இப்போ இந்த கண்டென்ட் இருக்குது வாங்கோ. அதே மாதிரி வந்து நிறைய யூடியூபர்ஸ் மாதிரி இருக்காங்க. இப்போ ஒரு சில பேரை தான் சொல்கிறேன். இப்போ ஆனால் வந்து நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க உண்மையிலே வந்து. ஸோ அப்போ அவங்களெல்லாம் வந்து என்ன சொல்கிறேன் இப்போ வரைக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. முதல் ஒரு கட்டத்தில் வந்து இந்த ஹெல்பிங் அப்படி இப்படின்னு சொல்லி போனேன். இப்போ முதல் ஒரு பிரச்சனையாக இருந்தது ஹெல்பிங் வீடியோ செய்கிறவங்களுக்கும் மற்ற வீடியோ செய்கிறவங்களுக்கும் தான் பிரச்சனையாக வந்து இருந்தது. ஆனால் உண்மையாக நாங்கள் தனிப்பட்ட முறையில் ஹெல்பிங் வீடியோ செய்கிற ஆக்கள் இல்லை. அதான் எங்கள்கிட்ட நோக்கமே வந்து முதல்ல இந்த கலைத்துறையில் ஏதாவது ஒன்று வரணுமென்று தான் சொன்னால் தலைமுறை தான் அந்த ஹெல்பிங்கில் வந்து போனது. அதெல்லாம் தப்புன்னு சொல்ல தலைமுறைன்ட்டு போனது. அது மூலம் நிறைய மக்கள் வந்து நன்மை அடைஞ்சிருக்காங்க. இப்போ வரைக்கும் நன்மை அடைஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ அது வந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயந்தான். ஆனால் வந்து அந்த ஃபீல்டில் இருக்கக்குள்ள தான் தெரியும் உங்களுக்கு வந்து அந்த மன உளைச்சல். அது வந்து எப்படி இப்போ நான் சிம்பிளாக உங்களுக்கு இதில் நான் விளங்கப்படுத்திட்டு போகிறேன்னா ஒரு குறிப்பிட்ட ஒருத்தவங்களை வந்து ஒரு 2 லட்சம் ரூபா காசு வந்து போட்டுருவாங்க. போட்டுட்டு இந்த வேலை திட்டத்தை செய்ய கொண்டு வருவாங்க. அப்போ நாங்களும் ஒரு ஆளை பிடிச்சி அந்த வேலை திட்டத்தை செய்யணும்னா இந்த வேலை திட்ட ஆள் வந்து இழுத்து கொண்டு இருக்கு. சில டைமில் இப்போ எல்லாமே அந்த பிரச்சனை நடக்காது. ஆனால் இருந்து உடனே நடக்கைக்குள்ள வந்து அவங்க தப்பாக நினைப்பாங்க வெளிநாட்டிலேருந்து. அப்போ என்ன செய்கிறேன்னு சொல்லி தெரியாமல் இருக்கும். இப்போ எங்களுக்கும் போய் இவரை தப்பாக காட்டி இவர் வந்து இப்படி ஏமாத்துறாருன்னு சொல்லி வீடியோ எடுத்து ஒரு ஆளை மானக்கெடுத்தணுன்ற நோக்கம் எல்லாமே இல்லை. அப்படியெல்லாம் நான் செய்கிறேன் இல்லை. இப்போ ஒரு தடவை உதவி போய் செஞ்சுட்டு வந்தாலும் அவங்கள அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டாலும் அதை நாங்கள் போய் திரும்ப எடுத்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நாங்கள் பப்ளிக் படுத்த மாட்டோம். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் செஞ்சது பிள்ளை தான். அதை நாங்கள் நேரடியாக கண்டித்து அங்கே இருக்கிறவங்கள்ட்ட சொல்லி ஹெல்ப் பண்ணாங்கள்ட்டெல்லாம் சொல்லி அந்த பிரச்சனையை முடிச்சிடுவோம். அதை பப்ளிக் ஆக்குறது மூலம் என்ன கிடைக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்கு ஒரு கெட்ட விதம் வந்து கிடைக்க போகுது. நாளைக்கு அந்த குடும்பத்தில் இருக்கிற ஆக்கள் வந்து சமுதாயத்துக்கு இடையே போயக்குள்ளே அவங்கள பார்த்து மற்றவங்க தப்பாக காய்ப்பாங்களே. ஸோ அப்போ அது ஒரு தேவையில்லாத விஷயம். ஸோ அப்போ இது மூலமாக நிறைய பிரச்சனை ஐயோ சொல்லல அது வந்து புலம்பிக் கொண்டே இருக்கலாம் வந்து. ஸோ அப்போ அந்த புலம்பலுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியாக தான் அந்த சில சுட்டி பிரச்சனைகள் வந்து அப்படி வந்து ஸோ இப்படி மாறி வந்திருக்கோம். ஸோ இப்போ இப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லா தான் போகுது, நல்லா வியூஸ் போகுது, நல்லா பார்க்குறாங்க, நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. எங்களோட சொந்தங்கள் எங்களோட உறவுகள் எங்களை நேசித்து கொண்டு இருக்கிறவங்க. ஸோ அவங்களுக்காக எங்களோட முழு நோக்கம் இந்த வீடியோ செய்து கொண்டிருக்கோம். ஆனால் சில பேர் வந்து சொல்கிறீங்க இந்த ஹெல்பிங் ஆரம்பிங்கன்னு சொல்லி அதான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு அப்படி ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி இருந்தால் நாங்கள் நேரடியாக காண்டாக்ட் பண்ணி விடுவோம். ஆனால் வந்து முக்கியமான பிரச்சனை சம்மந்தமாக நாங்கள் எடுத்து போடுவோம். அப்படி நாங்கள் சீக்கிரத்தில் ஆரம்பிக்க போகிற மாட்டாலும் அது சம்மந்தமான அப்டேட்டை வந்து நாங்கள் சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த வீடியோவில் வந்து எனக்கும் பிறலானுக்கும் என்ன பிரச்சனைன்றது வந்து சொல்லியாச்சு. ஒரு பிரச்சனையும் இல்லை. உண்மையிலே நீங்கள் யாரும் தப்பாக நினைக்கணும்.
ஃபோனுக்கு மேலே ஃபோன் அடிச்சோ இல்லை எங்களை காண்ற டைமில் வந்து கேட்காதீங்க. அதுக்காண்டி தான் இந்த ஒரு வீடியோ. என்ன பிரச்சனை, ஏன் அவரை காணலை, ஏன் இவரை காணலை, அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரே டீம் தான். நாங்கள் மாறி 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 அப்படியே தான் ஓடிக்கொண்டிருக்கோம். ட்ரெண்ட் சேனல் இருக்கிறதால மற்றபடி எந்த வித ஒரு பிரச்சனைகளும் இல்லை. நல்லபடியாக போய் கொண்டிருக்கு உங்களோட சப்போர்ட்டோட. அண்ட் வந்து இதுவரைக்கும் உங்களோட வீடியோ ஆதரித்து பார்த்து கொண்டு வந்து எல்லாருக்குமே வந்து நன்றி. அண்ட் வந்து இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ணி கொண்டிருந்த எல்லாருக்குமே நன்றி. நிறைய பேர் கேள்வி ஒருமிக்க பதில் சொல்லணும், அதை வந்து 2 பேருக்கு நேரம் கிடைக்கணும், 2 பேரும் ஒருமிக்க இருக்கைக்குள்ள தான் அந்த வீடியோ எடுக்கணும்னு சொல்லி நிறைய நாளாக யோசிச்சு கொண்டு இருந்தது. அதுக்கு தான் இந்த வீடியோ வந்து கிரியேட் பண்ணது. ஸோ அப்போ நிறைய பேரோட கேள்விக்கான பதில் இந்த வீடியோவில் கிடைச்சிருக்கோம்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். அந்த நம்பிக்கையோட இந்த வீடியோ விட்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.